வெல்கம் டு இண்டியன் ஆத்தென்டிக் ரெசிபி. நான் உங்கள் கௌரி சங்கரி. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஃபிஷ் 65. சிக்கனில் 65 சாப்பிட்ருப்பீங்க, அதே மாதிரி டேஸ்ட்டில் இன்றைக்கி மீன்லேயும் 65 செய்யலாம். அப்படி செய்யணுன்னா நீங்கள் இந்த திருக்க மீன் வாங்கிடுங்க. இதுதான் திருக்க மீன். இது ஃபுல்லாகவுமே சதையாக தான் இருக்கும், முள் இருக்காது. குருத்து எலும்பு தான், சாஃப்டான எலும்பு தான் இருக்கும். நீண்ட வால் இருக்கும். இதை கட் பண்ணுறது ரொம்ப சுலபம். சிக்கன் கட் பண்ணுற மாதிரியே சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா கழுவிட்டு தண்ணீரை வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பவுலில் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், மிளகுத்தூள், சோம்புத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, கார்ன்ஃப்ளவர், இந்த மசாலாவோட லெமன் ஜூஸையும் சேர்த்துக்கணும். லெமன் ஜூஸ் பிழிஞ்சிக்கலாம். ஆயில் சேர்த்துக்கணும். கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கணும். திக்கான பேஸ்ட்டு மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்க திருக்க மீன் மேலே எல்லாத்தையும் போட்டு அப்படியே பூசி விட்டுறணும். நல்லா ஊறட்டும். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறின பிறகு ஃப்ரையிங் பேனில் ஆயில் சேர்த்து அப்படியே போட்டுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு அப்படியே திருப்பி விட்டுக்கணும். ஃப்ரை பண்ணுறதுக்கு 5 நிமிஷம் போதும். மீன் எப்போவுமே சீக்கிரமாக குக் ஆகிடும். அவ்வளவுதான், எடுத்தாச்சு. எப்படி முறுமுறுன்னு மீனில் 65 செஞ்சுருக்கோம் பாருங்கள். மீன் சாப்பிட மாட்டேன், சிக்கன் 65 தான் வேணும்னு கேட்டு அடம் பிடிக்கிற குழந்தைகளுக்கு இதுபோல் செய்து கொடுங்க. இதை ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம், அல்லது சாம்பார் ரசம் சாதத்தோட சைடிஷாகவும் சேர்த்து வச்சு சாப்பிடலாம். எப்படி சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். திருக்க மீனை குழம்பு வச்சு தான் சாப்பிடுவாங்க. குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குற அம்மாக்கள் கண்டிப்பாக இந்த மீன் குழம்பை சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. இந்த திருக்கை மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஃபஸ்ட் கமெண்டில் லிங்க் கொடுத்துருக்கேன், பாருங்கள். நன்றி.